என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது சார். அப்பாவுக்கு வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதை நீங்கள் பார்க்காதவங்க நான் கீழே வீடியோ தரேன், லிங்க் தரேன், போய் பாருங்கள், லைவ் பாருங்கள், முழு லைவை பாருங்கள். உங்களுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் நிறைய தான தர்மம்லாம் பண்ணுறேன் சார், இருந்தாலும் எனக்கு சோதனை நிறையா கொடுத்துனே இருக்கிறாங்க. சோதனையிலே இருக்கிறேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது. நிறைய தான தர்மம்லாம் பண்ணிக்கினே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு சோதனைகள் நிறையா வருது. நான் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறேன். இந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நேற்றும் ஃபோன் பண்ணி சொன்னார். இப்படி நீங்கள் யாராவது நினைக்கிறீங்களா? நான் நிறைய தான தர்மம் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த சோதனை, இந்த பிரச்சனைகள் வந்துக்கினே இருக்குது? நாம் பண்ணுற தான தர்மம் எதுவும் பலன் அளிக்கவில்லையா? இப்படி ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்டவங்க மட்டும் பாருங்கள். நாம் தான தர்மம் பண்ணுறது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான தர்மம் பண்ணணும். கண்டிப்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஏன்னா நான் தானம் பண்ணுறேன், எனக்கு புண்ணியம் வரணும், எனக்கு இது வந்து சேரணும்னு நினைக்கும் போதே நம்ம பண்ணுற தானங்கள் எல்லாம் வீணாகிடும். உண்மையிலே வீணாகிடும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மளுடைய தான தர்மங்கள் செய்யும் போது தான் அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பளம் கொடுக்குறாரு முதலாளி. சம்பளம் கொடுத்தா தான் நம்ம வேலைக்கே போவோம். அப்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் வேலைக்கு போவோம். முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு, அதனால் நம்ம வேலைக்கு போகிறோம். முதலாளி சம்பளம் கொடுக்கல, நம்ம வேலைக்கு ஒழுங்காக போவோமா? அடப்போடா, அவனுக்கே வந்து எதுவுமே தரமாட்டோம், சம்பளம் தரதில்லை, நம்ம ஏன்டா வேலைக்கு போனோம், இப்படி ஒரு மனநிலை வருவது இயற்கை. ஆனால் இறைவனிடத்தில் அந்த மனநிலை வரக்கூடாது. நம்ம இவ்வளோ தான தர்மம் பண்ணுறோம், நமக்கு எந்த ஒரு பலனுமே இல்லாமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்ற எந்த எண்ணம் வரவே கூடாது. பிரதிபலன் எதிர்பார்த்து தான தர்மம் செய்வதை நிறுத்துனுங்க. அவருக்கு ஒரு சின்ன கதை மட்டும் சொன்னதாயிரம். அந்த கதை அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஊரில் அண்ணன் தம்பிங்க 2 பேர் அரிசி வியாபாரம் பண்ணுவாங்க. நல்லா செழிப்பான 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தனித்தனியாக அரிசி வியாபாரம் பண்ணுவாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேருடைய வியாபாரம் நல்லா படிச்சவராக போகும். 2 பேருமே கடவுள் பக்தி இருக்கிறவங்க. இதில் தம்பி கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவர். 2 பேருமே அரிசி வியாபாரம் பண்ணும்போது திடீர்னு தொழிலில் பயங்கர நஷ்டம் வரும், வியாபாரமே கம்மியாயிடும். வியாபாரம் ரொம்ப டல்லானவுடனே மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும்போது கடவுள்கிட்ட போக மாட்டோம். எப்பயுமே நம்ம சொல்கிறோம்ல, மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது கடவுளை போய் யாரும் சரணாகதி அடையிறதில்லை. இவங்க 2 பேரில் அண்ணங்காரன் சொல்லுவான், வாடா நம்ம ஜோசியக்காரனை போய் பார்க்கலாம், ஜோசியத்தில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லுவார். தம்பிக்காரனை அண்ணங்காரன் 2 பேரும் எடுத்துன்னு போவாங்க. போய் ஜோசியக்காரர்கிட்ட இவங்க ஜாதகத்தை கொடுப்பாங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு அவர், ஐயோ உங்களுக்கு பெரிய கண்டம் ஒன்று இருக்குது, இந்த கண்டத்தால் தான் உங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையே வருது, நீங்கள் வர்றவங்க எல்லாருக்குமே அரிசி தானம் பண்ணுங்க, அரிசியை தானம் பண்ணுங்கன்னுவார். இவங்க ஏற்கனவே அரிசி வியாபாரம் தான் பண்ணுறாங்க. அவரும் போகும்போது அரிசியை தானமாக பண்ணுங்க, தானமாக கொடுங்க, எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. அமாவாசைக்கு அன்னைக்கு, அமாவாசைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கொடுங்க, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்துருங்க தானமானவர். இவன் என்ன பண்ணுவான், இவங்ககிட்ட ஏற்கனவே அரிசி இருக்காது, ஏன்னா வியாபாரமே இல்லையே, அரிசியாக இருக்காது. என்ன சரி வேறு வழி இல்லைன்னு 2 பேரும் கடனை வாங்கி நிறைய பௌர்ணமி நாளில் நம்ம தானம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஜோசியக்காரன்னு சொல்லிட்டு, இவங்க அரிசியை வாங்கி வச்சுப்பாரு, இவரும் அரிசியை வாங்கி வச்சுப்பார், அண்ணன் தம்பி வாங்கி வச்சுப்பாங்க கொஞ்சம். அது ஒரு சின்ன கிராமம்னு வச்சிங்களேன். இவங்க வெளியே போய் தான் வாங்கியாந்து வைப்பாங்க அரிசியை. பௌர்ணமிக்கு முன்னால் ஒரு ஏழை விவசாயி அவங்க பொண்ணுக்கு பௌர்ணமி அன்னைக்கு தான் திருமணத்துக்காக வச்சுருப்பார். அவர் அந்த கிராமத்தில் எங்கே போய் கேட்டாலும் அரிசி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இவங்க 2 பேரும் வாங்கி வச்சுப்பாங்க அரிசியை தானம் பண்ணுறதுக்காக. அடுத்த நாள் பௌர்ணமிக்கு தானம் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுப்பாங்க. இவர் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா கடையிலும் போய் கேட்பார், எங்கேயுமே அரிசி இல்லைங்கன்னுவாங்க. இவர் நகரத்தில் போய் வாங்கினோன்னா அடுத்த நாள் பொழுது வெஞ்சினா, அந்த காலத்தில் குதிரை வண்டியில் தான் போயிட்டு வரணும், இல்லை நடந்தே போயிட்டு வரணும். ஐயோ நம்ம பொண்ணோட கல்யாணம் வீணாயிடுமே, உணவு சமைக்க கெட்டு போயிடுமே சொல்லிட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் உட்காந்து, இறைவா உனக்கு நியாயமா, என் பொண்ணுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குது, நான் உன்னை உழுந்து கும்பிட்றேன், ஒரு அரிசி கூட எனக்கு கிடைக்க மாட்டேது, நியாயமானோடனே அப்போ என்ன பண்ணுவார், அங்கே அந்த கோயிலை சுற்றி வர்றவர், அது இறைவன் தான் வச்சுங்களேன், கோயிலை சுற்றி வர்றவர் வந்து, கவலைப்படாதப்பா, இங்கே மொத்தமாக அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க 2 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள போய் கேளு, அவங்க அரிசி கொடுப்பாங்க, கொடுத்தா அவங்க பொண்ணு கல்யாணம் சிறப்பாக நடக்கும்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே அந்த
2 பேரோட வீட்டுக்கு போவார். முதல்ல அண்ணன் வீட்டுக்கு போவார். இந்த மாதிரி அவர் நிலைமைய சொல்லுவார். என் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு நைட்டு அரிசி எடுத்துன்னு போய் வச்சா தான் நாங்கள் காலையில் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்க முடியும். நான் அரிசி கடை எங்கேயோ இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அரிசி இப்போ இல்லவே இல்லை. உங்ககிட்ட தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்பாரு. அண்ணங்காரன் சொல்லுவான், ஐயோ நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் தானம் தானே பண்ணோன்னு சொன்னார் அந்த ஜோசியக்காரு. இவனுக்கு கொடுத்துட்டா நம்ம தானம் பண்ண முடியாது. நமக்கு என்னத்த புண்ணியம் வந்து சேரும். இல்லைப்பா அரிசிலாம் தானம் பண்ண முடியாது. நாளைக்கு நாங்கள் தானம் பண்ண போகிறோம். நாளைக்கு வேணா வாங்கிக்கோன்னாரு. இவன் சொல்ல நாளைக்கு வாங்க முடியாது. காரணம் என்னென்னா நாளைக்கு வந்து நாங்கள் தானம் பண்ண போகிறோன்னாரு. அவன் அழுதுகினே பக்கத்தில் தம்பிக்கிட்ட கேட்க போவான். தம்பிக்கிட்ட போகும்போது அவன் யோசனை பண்ணுவான் தம்பிக்காரன். ஓ இப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமா? அவன் கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருப்பான். நிறையாலாம் வாங்கியிருக்க மாட்டான். ஒரே ஒரு படி மட்டும் தனியாக அரிசி எடுத்து வச்சுட்டு மிச்ச அரிசி எல்லாம் அவன் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவான். நீ எடுத்துன்னு போப்பா உன் பொண்ணு கல்யாணத்தை நல்லா தாராளமாக பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே அவனை அதை எடுத்துன்னு போய் திருமணத்தெல்லாம் நல்லா நடத்தி கொடுப்பான். இவங்க வாழ்க்கை அப்படியே மாறும். கொஞ்சம் கொஞ்சம் ஓடினே இருக்கும். ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகிடும். 5 மாதம் ஆகிடும். தம்பியோட கடை வியாபாரம் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்கும். இவனுடைய தன்னோட கடை வியாபாரம் அப்படியே இருக்கிறத விட படுமோசமாக போகும். கடையே சுத்தமாக மூடுற அளவுக்கு போயிடும். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத நிலைமை ஆகிடும். இவன் போய் என்ன பண்ணுறதுன்னு அழுவான். இவன் என்னடா அது ஒன்றுமே பண்ண முடியலையேடான்னு சொல்லி அவன் ரொம்பவும் இருக்க 2 பேருமே நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் தம்பிக்கு மட்டும் அவ்வளோ வியாபாரம் நடக்குது. நமக்கு வியாபாரமே நடக்க மாட்டேதேன்னு சொல்லி கோவத்தில் நேராக கோயிலுக்கு போவான். கோயிலுக்கு போயிட்டு இறைவன் முன்னாடி உட்காந்து கத்த ஆரம்பிப்பான். நீலாம் ஒரு கடவுளா? பௌர்ணமி அன்னைக்கு தானம் பண்ணால் என்னுடைய வாழ்க்கை நல்லா மாறும். என்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கும்னு. அன்றைக்கி நான் முழுவதும் நான் தான் தானம் பண்ணேன். பௌர்ணமி அன்றைக்கி நான் தான் வரவங்களுக்கு இல்லை ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் அரிசி கொடுத்தேனே. என்கிட்ட கேட்கக்கூட இல்லை. நான் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அரிசி கொடுத்தேன். ஆனால் என் தம்பி அன்றைக்கி ஒரே ஒரு படி மட்டும் தான் வச்சுதான். அது யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுத்தான். ஆனால் நான் இப்போ அவ்வளோ கஷ்டப்படுறேன். அவ்வளோ தான தர்மம் பண்ணேன். ஆனால் அவன் நல்லா தானே இருக்கிறான். அவன் தானமே பண்ணவே இல்லை. ஆனால் அவன் ரொம்ப நல்லா இருக்கிறானே. இது உனக்கு அடுக்குமா? இப்படி தான தர்மம் பண்ணுறவங்களெல்லாம் நீ வந்து இப்படி வச்சுருந்தீன்னா யார் தான தர்மம் பண்ணுவான்னு சொல்லி கடவுளை திட்டின்னு இருப்பான். கடவுள் கோபமாக ஆகிடுவார். நேராக வந்து நிற்பார். டேய் தான தர்மம் பண்ணுறது முக்கியம் இல்லை. நீ அன்றைக்கி தான தர்மம் பண்ணியே உங்ககிட்ட கேட்காதவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறேன். அவங்களுக்கு அந்த அரிசி தேவையில்லை. அவங்க வீட்டில் நிறையா இருக்குது. இருந்தாலும் தானம் கொடுக்குறேன் தானம் பண்ணுறன்ற பெருமையிலே நீ அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். அவன் எடுத்து போய் கீழே கொடுத்து போனான். அது பேராடா தானம்? நீ பண்ணுற தானம் தர்மங்கள் சரியான நபருக்கு போய் சேரணும். அதுவும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். உன்னுடைய தம்பிக்கும் பௌர்ணமி அன்றைக்கி தான் தானம் பண்ணணும்னு ஜோசியக்காரன் சொன்னான். அதை நம்பினேன். உன் தம்பி ஒருத்தர் வந்து கேட்குறார். தன்னுடைய மகளோட திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி அவ்வளோ கெஞ்சி கேட்குறாரு. நீ நாளைக்கு தான தர்மம் பண்ண போகிற. இன்றைக்கே ஒருத்தர் கையேந்தி நிற்கிறாரு. அதுக்கு தராமல் பௌர்ணமி அன்றைக்கி தான் தான தர்மம் பண்ணேன்னு பார்த்தியா அவன் சுயநலத்தோட. அதனால தான் நீ பண்ண தான தர்மங்கள் எல்லாம் பயனில்லாமல் போச்சு. உன் தம்பி பௌர்ணமிக்கு நம்ம தான தர்மம் பண்ணலாலும் பரவாயில்ல. நமக்கு அந்த புண்ணியம் சேரலனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு விவசாயியோட பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி கொடுத்தான் பார். அதுதான் உண்மையான தானம். தன்னுடைய சுயநலம் இல்லாத உண்மையான தானம்னா தன்னுடைய சுயநலத்தை பார்க்காம மற்றவங்களுடைய அவர்களுக்கு தேவையான பொதுநலத்தை பார்த்து தானம் பண்ணுவது தான் உண்மையான தானம். அதுதான் தான தர்மத்தில் கணக்கில் சேரும் என்பதை நீ மறந்து விட்டாய். அதனால தான் உன்னுடைய நிலைமை இப்படி இருக்குது. என்ன ஏன்டா வந்து திட்டுற? போய் ஒழுங்காக தான தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு பண்ணு. சுயநலத்தோடு நீ பண்ணாதன்னு சொல்லுவார். உண்மைதான் சாயிரம். இதுதான் உண்மை. நாம் பண்கின்ற தான தர்மம் ஒரு சுயநலத்தோட நம்ம பேர் எடுக்கணும், நம்ம பேர் பெரிய ஆள் ஆகணும், நம்மளை எல்லாரும் புகழணும், நம்மளை பாராட்டணும், இவர் மாதிரி தான பிரபு யாரும் இல்லைன்னு சொல்லி புகழணும், நமக்கு மரியாதை கிடைக்கணும், இல்லை நம்ம இந்த தான தர்மம் பண்ணுறதுனால நமக்கு புண்ணியம் சேரணும், இப்படி என்ற எண்ணத்தில் தான தர்மம் பண்ணனால் பலனே இல்லை. நான் அதை சொல்லுவாங்களா, இடது கையில் கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது. உண்மையிலேயே அப்படி செஞ்சு பாருங்கள். மனசார செய்யுங்க. நான் மனதார செய்யணும். நாம் செய்வது யாருக்கும் தெரியாது. ஆனால் மனசார செய்யணும். நமக்கு திருப்தி. நாம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் இல்லை தயாராம். நம்ம ஒரு போன பாபாவோட பிறந்த நாளில் ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சோம். யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம தூய்மை பணியாளர்கள், அது பாபா எனக்கு சொன்ன விஷயம். அவங்களுக்கு கொடுறான்னாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். எனக்கே அந்த ஐடியா இல்லை. பாபா சொன்னார்,
இவங்கள கூப்பிட்டு கொடு, அவங்களுக்கு வேஷ்டி சட்டை எல்லாம் வாங்கி கொடு. இப்படி நாம் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் தான தர்மம் செஞ்சால் அதோட முழு பலனும் கடவுள் நமக்கு கொடுப்பார். இதுதான் அவருக்கு சொன்னேன். நீங்களும் தான தர்மம் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையானவர்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட இருந்து உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கை சமப்படுத்தி வைப்பார் சாய்ராம். இதுதான் அந்த சகோதரருக்கு சொன்னேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. யாராவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைங்க சாய்ராம். இல்லைனா அரிசி, பருப்பு, எண்ணெய் ஏதாவது ஒன்று வாங்கி அனுப்பலாம். தான தர்மம் செய்வது நம்மளுடைய பாவ கணக்கை குறைக்கும். ஓம் சாய்ராம்.